மக்களே, பிக் பாஸ்ல அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கா, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. போன வாரம் இம்பாக்ட் வேற மாதிரி ஓட்டிங்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றதான் கேள்விப்படுறோம். அந்த ஓட்டிங் அனலைசஸும் அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்டும் அதை ஒரு பக்கம் பார்க்க போறோம். அடுத்ததாக கானா வினோத் மேல அது இப்படிலாம் பேசாதீங்க, அவரும் எனக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான், தப்பா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரம்யாவே வாக்குமூலம் கொடுத்ததையும் கேட்க முடிஞ்சு. அதை தாண்டி கானா வினோத்தோட கேப்டன்சி இது வரைக்குமே பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் டீல் பண்ற விதமே பக்கவா இருக்கு. இந்த 3 விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அபிஷியல் ஓட்டிங்ல முதல் இடத்தில் திவ்யா அவர்கள். ஸோ கிட்டத்தட்ட திவ்யாக்கான ஒரு இம்பாக்ட் கடந்த 2 வாரமா திவ்யாவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிட்டு இருந்தது. வீக்கெண்ட் எபிசோட்லயும் சரி, குறிப்பா கமருதீன் நல்ல மைலேஜ் ஏற்றி விட்டார். அந்த திவ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தின வார்த்தையிலே திவ்யாவுக்கு ஹெவி மைலேஜா இருந்துச்சு. அந்த பொண்ணு தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக எழுந்து நின்ன தருணம்லாம் பிளாஸ்ட் பொதுமக்களை நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸை நிறைய கனெக்ட் பண்ணியிருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி சாண்ட்ரா பண்றாங்க இல்லையா, சாண்ட்ரா பல நிறைய ஆக்ஷன்ஸுமே அது எல்லாமே திவ்யாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா தான் போகுது, பெரிய பூஸ்டா தான் போகுது. அந்த வகையில திவ்யா வந்து ஓட்டிங் போல்ல லீடிங் வந்துட்டு இருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் 2 வாரமா டவுன் ஆனாங்க, இப்போ பிக்கப் ஆகி முதல் இடத்தில் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா. 2வது இடத்துல கமருதீன் போன வாரம் அந்த அடி எப்படா ஓட்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு பக்கம் வினோத்தோட ஃபேன்ஸ் பண்ற வேலையால தான் இங்கே கமருதீனுக்கு ஓட்டு வருது. இல்லைன்னா கமருதீன் போன வாரமே டேஞ்சர் ஜோன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு அப்படின்றத நம்மளே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் கமருதீன் இப்போ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அவருக்கு ஓட்டு இருக்கு. வினோத்தோட ஃபேன்ஸுமே ஓட்டு போறதால அவர் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்கிறார் அப்படின்றதான் இருந்தது. 3வது இடத்துல இட் வாஸ் எ ஷாக்கர் ஃபார் மீ. ஏன்னா அரோரா 3வது இடத்துல வந்திருக்காங்க. ஸோ போன வாரம் இந்த கடந்த 2 வாரமா அரோராக்கு பயங்கர பாசிட்டிவ். குறிப்பா அந்த வீக்கெண்ட்ல ஒரு எலிவேஷன் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து தைரியமா விஜேஎஸ் முன்னாடி அட்ரஸ் பண்ணி அதை பயங்கரமா பாராட்டுறதா இருக்கட்டும், போன வாரம் அவங்க நடந்துகிட்ட லாயரா இருக்கட்டும்ன்ற மாதிரி கேஸை வாதாடுனதுன்ற மாதிரி கம்ப்ளீட்டா அரோராவோட பாசிட்டிவ்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு ஓட்டுலயும் வருது அப்படின்றது பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு. ஸோ ஏதோ எதுவுமே பண்ணலன்னு 5 வாரமா பண்ணாத பொண்ணு இப்போ வந்து பண்ணி அதை லீடிங்ல எடுத்துட்டு போறது, டாப் 3ல வர்றதுலாம் பெரிய விஷயம் வேற மாதிரி. அடுத்து 4வது இடத்துல சபரி. ஸோ போன வாரம் சபரிக்கும் நெகட்டிவ் கிடையாது, பெரிய பாசிட்டிவ் தான். சபரிக்குள்ள இத்தனை நாளா இந்த சபரி எங்கடா போனா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சபரியா இருக்கானேன்ற மாதிரி எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டு பாயிண்டா பேசுறான்பா, பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கிறான்பா, அதுதான்ப்பா சபரி அப்படின்ற மாதிரி லாயர் சபரினாவே ஒரு பயத்தை உண்டாக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் பாசிட்டிவா மக்கள் மனதில் போய் ரீச் ஆயிருக்குது. ஸோ சபரிக்கான ஓட்டுகளும் வந்த வண்ணம் உள்ளது. 4வது இடத்துல சபரி. அடுத்து பார்வதி 5வது இடத்துல இருக்காங்க. மேபி இது வந்து எனக்கு சாயந்தரம் மீன்ஸ் ஒரு நைட்டு கிடைச்ச அப்டேட் தான், அதை தான் உங்களுக்கு காலைல டெலிகாஸ்ட் ஆகுது. ஓட்டிங்ல இந்த மாறலாம், அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்றேன். ஸோ பார்வதி 5வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ போன வாரம் பார்வதி பண்ண நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வெளியே போயிருச்சு. மக்களும் சில பேர் கான்ல தான் இருக்காங்க. குறிப்பா கமருதீன், பார்வதி பிக் பாஸை மதிக்கிறது, விஜேஎஸ் மதிக்கிறது இல்லை. அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே 1 ஹவர்ல போட்டு ஒரு ஹெவி டேமேஜ் ஆயிருக்கு. அந்த டேமேஜினுடைய வெளிப்பாடு தான் அவங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறது அப்படின்றது நான் பாக்குறேன். பார்வதி 5வது இடம். அடுத்து 6வது இடத்துல யாருன்னா கனி. ஸோ கனிக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆகிட்டே கொஞ்சம் நல்ல, ஸோ அந்த குறிப்பா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை நிறையவே பிடிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் இப்படி இருந்தாலும் கனி வந்து அவங்களை ஸ்டாண்ட் பண்ற விதமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற விதமா இருக்கும்ன்ற மாதிரி நெகட்டிவிட்டியே இல்லாம ஓரளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறதால கனிக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவ் தான். ஏன்னா நடக்காத விஷயத்தெல்லாம் அவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணதுக்கு அடிக்கிறா, தப்பு பண்ணாதுக்கெல்லாம் எதுக்கு அடிக்கிறீங்கன்ற மாதிரி மக்கள் மனதில் போய் ரீச் ஆயிருக்கு போல கனி. அடுத்து சாண்ட்ராக்கு எப்படிதான் வருதுன்னு எனக்குமே ஷாக்கா இருக்கு. சாண்ட்ரா 7வது இடத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பிரசன்ஸ் ஃபேன்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க, எப்படி சாண்ட்ராக்கு வருது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. பாக்குறதுக்கே நமக்கு இரிட்டேஷனா இருக்கு. பட் அதை மீறி அதையும் இந்த சிம்பத்தியும் பல பேர் நம்புறாங்க போல இருக்கு மக்களே, அதனாலதான் ஓட்டு வருது. அதனாலதான் சாண்ட்ரா 7வது இடத்துல இருக்காங்க. அடுத்து 8வது இடத்துல சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா போன வாரம் அந்த ஒரு 2 கேஸ் போச்சு. மற்றபடி சைலண்டா ஷட்டிலா தான் பிளே பண்றாங்க. பட் இந்த வீட்டில் எல்லார கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவிட்டியே இல்லாத இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த வீட்டில் டாக்ஸிசிட்டியே இல்லாத ஒரு பொண்ணுனா அது சுபிக்ஷா தான். அந்த அளவுக்கு பெரிய டாக்ஸிசிட்டியோ பெரிய எதுவுமே அந்த பொண்ணால வரல. அந்த பொண்ணு தான் உண்டு என்னோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணணும், நான் அந்த ஷோவில் எவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்ணணுன்றத இலக்கை நோக்கி டிராவல் பண்ற ஒரு பொண்ணா இருக்கு. பட் நிறைய இடத்துல டீவியேஷன் நடந்துருச்சு. பட் அந்த பொண்ணு அதோட இலக்கில் ரொம்ப தெளிவா இருக்குன்றது பார்க்க முடிஞ்சு. ஸோ சுபிக்ஷாக்கான ஓட்டுகளும் வருது. பட் ஸ்டில் ஷீ இஸ் இன் டேஞ்சர் ஜோன் தான், மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்து எஃப்ஜே அவர்கள்.
என்னதான் போன வாரம் பல பேரை வச்சு செஞ்சாலும் இதெல்லாம் பண்ணாலும் ஒட்டுமொத்த இதுவுமே வீக்கெண்ட்ல முடிச்சு விட்டா அரோரா. வீக்கெண்ட்ல விஜேஎஸ் வந்து அடிச்ச அடியும் சரி, அரோரா போட்டு எஃப்ஜே டோட்டலா க்ளோஸ் பண்ணி விட்டது தான் இப்போ எஃப்ஜே இருக்கும் இடம் கீழே. அடுத்து அமித் அவர்கள் என்னதான் சொல்ல ஏதுதான் சொல்ல, நான் கேட்க மாட்டேன் சார், வீக்கெண்டே ரோஸ்ட் வாங்கினாலும் நான் திரும்ப போய் சேர்ற இடத்துல தான் சேருவேன்ற மாதிரி தனக்கு தானே நெகட்டிவ் வாங்கி கொள்ளும் ஒரு நபராக அமித் இருக்கிறார். அவருடைய சேர்க்கை சில இடங்கள்ல சரி இருக்க மாட்டேங்குது, அதே அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பா அமைஞ்சிருதுன்றதான் நான் பாக்குறேன். அமித் இன் டேஞ்சர் ஜோன். த லீஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஐயோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா 16வது இடத்துல யார் இருக்கா அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதிரி அவர்கள். வந்த வாரம் வந்த பிக் பாஸ் லான்ச் அப்போ ஒரு 3 வாரம், இப்போ ஒரு 3 வாரம், அவ்வளவுதான் 6 வாரத்தோட பேக்கப் பண்ணிட்டு டாடா பை பை ஆதிரைன்ற மாதிரி சொல்லி அமைச்சிருவாங்க போல இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஆதிரை இந்த வாரம் சஸ்டெயின் ஆகிறதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஓட்டிங்ல வருமா, ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் இவங்க இத்தனை நாள் இருந்திருக்காங்க, இந்த பொண்ணு இப்பதானே வந்திருக்குன்ற மாதிரி யோசிச்சு ஓட்டு போட்டா வாய்ப்புகள் இல்லை. ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு. ஓகே, அடுத்ததாக இதுல ஒரு பக்கம் கானா வினோத் வந்து ரம்யா கூட தப்பா பிகேவ் பண்ணியிருக்காரு, அவர் பிகேவ் பண்றதே சரியில்லைன்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரொம்ப நாள் வைரல் ஆயிட்டு இருந்தது இல்லையா. கானா வினோத் பெண்களிடம் தப்பா நடந்து கொள்கிறார், அதை வந்து ரம்யா பார்த்துட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க, இதை வந்து தவறான ப்ரொஜெக்ஷன் பண்ணாதீங்க, அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவருக்குன்னு ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம் இருக்கு, அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல அண்ணா மாதிரி எனக்கு ஒரு நல்ல அண்ணனா தான் இருந்திருக்காரு, நீங்க இந்த மாதிரி தப்பான ப்ரொஜெக்ஷன் கொடுக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்ற மாதிரி ஆணித்தனமா அடிச்சு ரம்யா பேசின தருவதை கேட்கும் போது வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஏன்னா விக்டிம் அங்க இருக்க ரம்யாவே வந்து அதை தெளிவுபடுத்துறாங்க. நிறைய பேர் இப்படி பிகேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த ஆதாரத்தை வெளியிட்டோன்னே சில பேர் இப்ப வாய அடிச்சு போயிருவாங்க, என்னடா இது இப்படிதான் வச்சு காண உனது பண்ணணும்னு நினைச்சா கடைசியில் அந்த பொண்ணே வந்து இப்படி சொல்லிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. உண்மைன்றது ஒண்ணு, அந்த உண்மைக்கு தான் மதிப்பு அதிகம். அந்த இடத்துல ரம்யாவே வந்து கிளாரிஃபை பண்ணி அது இல்லை அப்படின்னு சொன்னதே சூப்பர் அப்படின்றது நான் பாக்குறேன். இது ஒண்ணு. அடுத்து கானா வினோத்தோட கேப்டன்சியை சொல்லணும்னா டில் நவ் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு பக்காவா. நேத்து நைட்டுமே சரி, பார்வதி சாண்ட்ரா வந்து கொஞ்சம் வேலை காட்டுற மாதிரி இருந்தது, வேலை செய்யாம பார்வதியை வேலை வாங்கின விதமா இருக்கட்டும், பார்வதியை பாயிண்ட் போட்டு லாக் பண்ணதா இருக்கட்டும், யார் யார் எப்படி வேலை வாங்கணும்ன்றது யோசிச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இது வரைக்கும் டில் நவ் ஹி இஸ் டூயிங் சூப்பர் ஜாப். நைட்டு கூட போயிட்டு வேலை வாங்கிட்டு தான் போனாரு, வேலை வாங்கிட்டு எல்லா வேலையும் கிச்சனா பாத்ரூமா வெஷலா எல்லாமே கிளீன் ஆயிட்டா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேப்டனா போய் தூங்குறாரு. எப்பவுமே சீக்கிரமா போய் தூங்கக்கூடிய ஒரு நபர் கானா வினோத், ஆனா இந்த வாரம் பொறுப்பின் சிறந்த நபராக செயல்படுகிறார் அப்படின்றது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏன் இன்னைக்கு லைவ்ல சாண்ட்ரா பார்வதியை வேலை வாங்கி அதை வாங்குறதே கஷ்டம், பார்வதி அதை வேலை வாங்கி முடிச்சுட்டு பண்றாரு. இதுக்கு நடுவுல கானா பேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸும் இப்ப லைவ்ல நடத்திட்டு இருக்காரு. வேலைக்கு வேலை, என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்டர்டைன், கேப்டன்டா நான் என்ன அதை அட்ரஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றேன்ற மாதிரி ஒரு நியாயமான மனுஷனாகவும் டில் நோ ஒரு கேப்டன்சில பெட்டர் கேப்டன், வந்த கேப்டன்ல இது வரைக்கும் பெட்டரா இந்த டேட் வரையும் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றதை சொல்லும் போது பாராட்ட தான் தோணுது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.